மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் பணத்தை கொடுத்தார், ஆனால் நிம்மதியை எடுத்துட்டார். அந்த வேதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு விடுதலையை தரக்கூடிய அளவில் இப்போ சனி பகவான் மாறுறார். 7.5 சனி அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த 7.5 சனி தான் உங்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுக்க போகிறார். குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய வீடுகளில் குடியேறது, பெரிய பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாகிறது, பெரிய நிறுவனங்களில் பங்குதாரர்களாக மாறுறது, ஒரு திடீர் யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கான வாய்ப்புகளும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, இன்றைய சனிப்பெயர்ச்சியில் நாம் எதிர்பார்க்கலாம். மீனராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்திங்களா, பணமும் நிறையா வரும், நிறைய செலவும் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இந்த சனி 12ஆம் இடத்துக்கு போகும்போது சில விரயங்களை ஏற்படுத்தும். அதனால் இவங்க நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி, மனைவிகிட்ட ஆலோசனை பண்ணி, பசங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி, இல்லை வாத்தியார்கிட்ட ஆலோசனை பண்ணி, நம்ம குருமார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி காரியத்தில் இறங்கினா இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் என்றவுடன் ஒரு பதற்றம். 7.5 சனியில் கல்யாணம் நடக்காதாமே, குழந்தை பாக்கியம் கிடைக்காதே, தப்பு. நிச்சயமாக ஒரு வாலிபனுக்கு 20 வயதுகளில், 27, 28 வயதுகளில் இருக்கிறவனுக்கு 7.5 சனியில் தான் திருமணம் நடக்கும். அவனுக்கு நல்ல மனைவியும் அமையும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க கைண்டானவங்களாக இருப்பாங்க. இவருடைய கருணை உள்ளத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிறதுனால எதையும் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கிட்ட, அனுபவசாலிகிட்ட ஆலோசனையை கேட்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு குறைகளே இல்லாத சனிப்பெயர்ச்சி தான் இது. மீனராசிக்காரங்களுக்கு பிரார்த்தனைங்கும்போது சனி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது. வசதி இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 2.5 ஆண்டில் ஒரு நாள் அவங்களுக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தும் போதோ எப்போ சூழ்நிலை சரியாக இருக்கோ திருநள்ளாறு சென்று அந்த நல தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அங்கே கூட தர்பாரணீஸ்வரர்னு பேர், அவங்கள வணங்கி இந்த இன்னல்களிலிருந்து விலகி சுபிக்ஷமாக இருக்கலாம். தானும் மகிழ்ந்து அவர்களை சார்ந்தோரையும் மகிழ்விக்கலாம். இன்றைய சனிப்பெயர்ச்சி பரவலாக எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் 11ஆம் இடத்துல உட்கார்றார், சந்தோஷமான வீட்டில் உட்கார்றார். அதனால் சங்கடங்கள் சின்ன சின்னது தந்தாலும் அந்த சங்கடத்துக்கு பின்னால் பெரிய பெரிய சந்தோஷங்களை மறைத்து வைத்து நம்மளை திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த மாபெரும் சனிப்பெயர்ச்சி இன்றைக்கி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நல்லது செய்யும் அப்படிங்கிறத அலசி ஆராய்வதற்காக நம்முடன் கலந்து கொண்ட ஜோதிட மேதைகள் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன்.